ஜூலை 1, 2025 அன்னைக்கு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குன்றத சயின்டிஸ்டிங்க கண்டுபிடிச்சாங்க. காமெட் டைப்ல கேஸை எஜெக்ட் பண்ணி டிராவல் பண்ற இந்த ஆஸ்ட்ராய்டு தான் நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழையிற 3வது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அதனால சயின்டிஸ்டுங்க இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு 3i Atlas அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டோட ட்ரெஜெக்டரியையும் அதோட டிராவலிங் ஸ்பீடையும் வச்சு இந்த 3i Atlasோட ஆர்பிட்டல் பாத்தை கால்குலேட் பண்ணாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டோட ஆர்பிட்டல் பாத் நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போற மாதிரியான ஹைப்பர்போலிக் ஆர்பிட்டல் பாத்தா இருக்கிறத வச்சு இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில இருந்து சுமார் 500 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் பூமியில இருக்க டெலஸ்கோப் மூலமா இந்த ஆஸ்ட்ராய்டை அப்சர்வ் பண்ண முடியறத வச்சு இந்த ஆஸ்ட்ராய்டோட பரப்பளவு சுமார் 20 கிலோமீட்டருக்கும் மேல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்டுங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு நாலேஜ் டெவலப் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு உலகத்தில் இருக்க சயின்டிஸ்டுங்க எல்லாம் இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டை சயின்டிஸ்டுங்க கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ற ஸ்பீடை மில்கிவே கேலக்சில இருக்க ஸ்டார்ஸோட மூவ்மெண்டோட கம்பேர் பண்ணி எவ்வளவு வருஷமா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி 3i Atlas காமெட் எத்தனை வருஷமா ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காமெட்டோட வெலாசிட்டியை அனலைஸ் பண்ணதுல இது சுமார் 7 பில்லியன் வருஷமா ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகிய 4.5 பில்லியன் வருஷம் தான் ஆச்சுன்ற போது இந்த 3i Atlas காமெட் நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 3i Atlas காமெட்டோட ஸ்பீட் அண்ட் ட்ரெஜெக்டரியை வச்சு இது மில்கிவே கேலக்சியோட உட்பகுதியில இருந்து, அதாவது மில்கிவே கேலக்சி உருவாகி ஒரு சில காலகட்டத்தில் உருவான ஓல்டு ஸ்டார்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கிற பகுதியில இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்டுங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இந்த ஆஸ்ட்ராய்டு வாட்டர் வேப்பர்ஸை எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா ஆகஸ்ட் 1, 2025 அன்னைக்கு சயின்டிஸ்டுங்க அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலா வாட்டர் ரிச் ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சூரியனுக்கு 300 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும்போது தான் சூரியனோட டெம்பரேச்சர் தாங்க முடியாம வாட்டர் வேப்பர்ஸை எஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா நம்ம சூரியன்ல இருந்து 550 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு வாட்டர் வேப்பரை எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்து சயின்டிஸ்டுங்க குழப்படைஞ்சிருக்காங்க. அதோட இந்த ஆஸ்ட்ராய்டோட வாட்டர் வேப்பர் எமிஷனை க்ளோஸா அப்சர்வ் பண்ணி கால்குலேட் பண்ணதுல ஒரு செகண்டுக்கு 40 கிலோகிராம் அளவுக்கான வாட்டர் வேப்பர்ஸை இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு எஜெக்ட் பண்ணிட்டு இருக்குன்றத சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமியிலேயே ஒரு சில பகுதிகளில் இருக்க வாட்டர் பாடிஸ் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்டால உருவானது தான். வாட்டர்ல இருந்து தான் நம்ம எர்த்தில் ஃபர்ஸ்ட் லைஃபே உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டில் லைஃப் உருவாகியிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில சயின்டிஸ்டுங்க சந்தேகப்படுறாங்க. அக்டோபர் 3, 2025 அன்னைக்கு 3i Atlas காமெட் நம்ம மார்ஸுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ நம்ம மார்ஸை சுற்றி இருக்கிற எர்த் பேஸ் சேட்டலைட்ஸ் இந்த காமெட்டோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் இமேஜை கேப்சர் பண்ணியிருக்கு. அதோட இந்த காமெட்டை பற்றின இன்னும் பல டேட்டாஸை இந்த சேட்டலைட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம எர்த்துக்கு சென்ட் பண்ணியிருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தபோது நார்மலாக நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சூரியனுக்கு கிட்ட வர ஹீட் தாங்க முடியாம வாட்டர் வேப்பரை எமிட் பண்ணி தான் காமெட்டா சேஞ்ச் ஆகும். பட் இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு தன்னை சுத்தி கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஹெவியா எமிட் பண்றதை பார்த்து சயின்டிஸ்டுங்க குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலா நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்க ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம சூரியனுக்கு கிட்ட வர நம்ம சூரியனோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸால அதோட ட்ரெஜெக்டரியில கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டும். ஆனா இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு மேல நம்ம சூரியனோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இந்த ஆஸ்ட்ராய்டு அதோட ட்ரெஜெக்டரியை சேஞ்ச் பண்ணாம டிராவல் பண்றதை பார்த்து சயின்டிஸ்டுங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து ஒரு சில சயின்டிஸ்டுங்க இந்த 3i Atlas ஆஸ்ட்ராய்டு நம்ம சோலார் சிஸ்டத்தை உளவு பார்க்க வந்த ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லியே ரிப்போர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 30, 2025 அன்னைக்கு 3i Atlas காமெட் அதோட ஆர்பிட்டல் பாத்துல சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிருக்கு. நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இந்த காமெட் கிராஸ் பண்ணும்போது இந்த காமெட்டோட அன்யூஷுவல் பிஹேவியர்ஸை சயின்டிஸ்டுங்க அப்சர்வ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு அன்யூஷுவலா இருந்துச்சுன்னா இது நேச்சுரலா ஆர்பிட் பண்ணிட்டு இருக்க காமெட் தானான்னு சயின்டிஸ்டுங்களே யோசிக்கிற அளவுக்கு அன்யூஷுவலா பிஹேவ் பண்ணிச்சு. இந்த 3i Atlas காமெட் அக்டோபர் 30, 2025 அன்னைக்கு அதோட ஆர்பிட்டல் பாத்துல சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது இந்த காமெட்டோட சைஸ் திடீர்னு சின்னதாயிருக்கு. சரி, இந்த காமெட்டோட அவுட்டர் லேயர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவாப்ரேட் ஆகிறனால தான் இந்த ஸ்ரிங்கேஜ் நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த எவாப்ரேட் ஆன பார்ட்டிகல்ஸ் இத்தனை மாசமா 3i Atlas ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த டெய்லோட ஜாயின் ஆகி மேற்கொண்டு இந்த காமெட்டோட டெய்லை பெருசாக்கி இருக்கணும். ஆனா இந்த 3i Atlas காமெட்டோட டெய்ல் ஒட்டுமொத்தமா காணாம போயிருக்கு. இந்த காமெட் எப்படி அதோட டெய்லை லூஸ் பண்ணிச்சுன்னு சயின்டிஸ்டுங்களே இன்னைக்கு வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம குழப்பத்தில் இருக்காங்க. அதோட இந்த காமெட் சூரியன் கிட்ட கிராஸ் பண்ணும்போது பிரைட் லைட்டை எமிட் பண்ணிட்டு தன்னோட அப்பியரன்ஸை ப்ளூ கலர்ல ஷிஃப்ட் பண்ணிருக்கு. இந்த காரணத்தையும் சயின்டிஸ்டுங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் விட சூரியனோட கிராவிட்டியை வச்சு 3i Atlas காமெட் சூரியனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஜெக்டரியில தான் டிராவல் பண்ணணும்னு சயின்டிஸ்டுங்களா கால்குலேட் பண்ணி வச்சிருந்த ஆர்பிட்டல் பார்த்தா இது சுத்தமா ஃபாலோ பண்ணாம திடீர்னு வேற டைரக்ஷன்ல ஃபாஸ்டா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இந்த 3i Atlas காமெட் சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது தன்னோட சைஸை திடீர்னு ஷ்ரிங்க் பண்ணது, அன்யூஷுவல் பிரைட் லைட்டை எமிட் பண்றது, சூரியனோட கிராவிடேஷனல் புள்ளியும் தாண்டி வேற டைரக்ஷன்ல ஸ்பீடா டிராவல் பண்றது, இது எல்லாத்தையும் வச்சு சயின்டிஸ்டுங்களே இது காமெட் தானா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. டிசம்பர் 2025 இந்த 3i Atlas காமெட் நம்ம பூமிக்கு பக்கத்துல கிராஸ் பண்ணி மார்ச் 2026 ஜூபிட்டரையும் தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போகுது. ஸோ அதுக்குள்ள இந்த 3i Atlas காமெட்டோட அன்யூஷுவல் பிஹேவியருக்கு என்ன காரணம்னு சயின்டிஸ்டுங்க ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட கண்டுபிடிச்சாங்க. இல்லாட்டி இந்த 3i Atlas காமெட் ஒரு ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற ரூமர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும்.
இதுதான் இது வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற 3A அட்லஸ் காமெட்டை பத்தி சயின்டிஸ்டுங்க ரிலீஸ் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த 3A அட்லஸ் காமெட்டை பத்தியோ இல்ல ஸ்பேஸை பத்தியோ மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.